சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி ஒரு புரோக்கர். அவர்கிட்ட போனா எல்லா விஷயத்தையும் முடிச்சு கொடுத்துருவாரு. முடிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி வேலையை செஞ்சு அவர் பல கோடி கணக்கான பணத்தை சேர்த்து வைக்கிறாரு. இது போலீஸ்க்கு தெரிய வருது. அவர் எதுக்காக இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷான மூவியா தான் இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல்லாவே பிடிச்சது. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. ஆக்சுவலா இந்த படம் பார்த்தோம்னா மற்ற படங்கள் மாதிரி ஒரு நார்மலான படம் மாதிரி காமிக்க மாட்டாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க பார்த்த மாதிரி எக்கச்சக்க கட்ஸோட மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் வச்சு எடுத்த ஒரு படம் மாதிரி தான் இது இருக்கும். இதுதான் இந்த படத்தோட பிளஸ். அதே மாதிரி இதுதான் இந்த படத்தோட மைனஸும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இது ரசிக்கிற விதத்துல இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்லயும் இவங்க இதே எடிட் பேட்டர்ன்ல தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மாண்டேஜ் ஷாட்ஸை வச்சு எடுத்த ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கிரீன்ல என்னென்னமோ ஷாட்ஸ்லாம் கட் பண்ணி வரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கேயும் ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்னா பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. சில இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்துல எதுவும் கிடையாது. பட் ஓவராலா எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷான ஃபீலை தான் கொடுத்தது.